ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி பைபிள் வேர்ட்ஸும் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என்னை பரிசுத்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவீது வந்து ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு சவால் மாதிரி விடுறார். ஏசப்பா, என்னை சோதிச்சு பாருங்க, என்னை டெஸ்ட் பண்ணுங்க. ஏசப்பா, நான் நல்லவனா கேட்டவனா என்னை டெஸ்ட் பண்ணுங்க. நான் உங்கள் அன்பை விட்டு விலகிறனா விலகாதவனா இருக்கிறனா என்னை டெஸ்ட் பண்ணுங்க. நான் ஜபத்தில் கரெக்டாக இருக்கிறேன்னா, பைபிள் படிக்கிறதுல கரெக்டாக இருக்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் கரெக்டாக இருக்கிறனான்ட்டு என்னை சோதிச்சு பாருங்க. என் உள்ளத்தை எல்லாத்தையுமே நீங்கள் என் இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் புடமிட்டு பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் வந்து கொஞ்சம் நல்லவங்க மாதிரி காட்டுவாங்க, ஆனால் உள்ள பார்த்தா அவ்வளோ வஞ்சகம் வச்சு வன்மங்களை வச்சுட்டு இருப்பாங்க. அதான் தாவீது சொல்றாரு, என் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் நீங்க புடமிட்டு பாருங்க. வெள்ளியோ எப்படி புடமிட்டு அதை வந்து ஒரு நல்லா ஜொலிக்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி என்னை புடமிட்டு எவ்வளோ உருக்கணுமோ, எவ்வளோ தேய்ச்சி பார்க்கணுமோ, எவ்வளோ என்னை பிரிச்சு பார்க்கணுமோ பிரிச்சு பாருங்க ஏசப்பா அப்படின்ற ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியும்னா ஸ்ட்ராங்கா, அப்போ அவர் எவ்வளோ பெர்ஃபெக்ட் மேனாக இருந்திருப்பார். அதனால தான் ஏசப்பா வந்து தாவீதை சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், ஆசைப்படுற மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச பையன் தாவீது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் அந்த பட்டியலில் இடம் பெறணும்னா கடவுளுக்கிட்ட பிரியமா நம்ம நடந்துக்கணும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கருத்து ஆசீர்வதிப்பா, அந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பா. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.